உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது ஜோதிட சதா காணொளி நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது 2025ஆம் வருடத்திற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ மனதார இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு பிறக்கிற பொழுது அந்த வருஷம் முழுவதுமே நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல தொழில், சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எல்லா புத்தாண்டுகள்லையும் நாம் இதைத்தான் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இந்த 2024ஆம் வருடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான அனுபவங்களை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போவோம். கசப்பான அனுபவங்களை அந்த வருஷத்தோடையே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு சந்தோஷமான மனநிலையோட 2025ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைப்போம். பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் பிறக்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தோட வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வருமான ரீதியாக, உத்தியோகத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது மனமுவந்து செய்து அது நல்ல முறையில் அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிட்டாலே அதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். நிறைய நண்பர்களுக்கு குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பண பரிமாற்றங்கள் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டகரமான சூழ்நிலைகளாக இருக்கும். அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக சகல விதத்திலையும் அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும். சந்தோஷம் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் நண்பர்களே. எல்லோருமே மனம் சந்தோஷத்துடன் இந்த வருஷத்தில் நம்ம பயணிப்போம். இந்த வருஷத்தில் ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய காணொளி வாயிலாக நிறைய நேயர்கள், சப்ஸ்கிரைபர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட இந்த ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்கறதுனால ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பதிவில் ஒரு 2 பதிவுகளாவது அதற்கான அதிர்ஷ்ட எண்கள் பற்றிய பதிவு நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த 2025லையும் ஜனவரி மாதத்துக்கு ஒரு 6 ராசிக்காரவங்களுக்கு முதன்மையாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கணிச்சு உங்களுக்கு, அதாவது கிரக பெயர்ச்சியினுடைய அடிப்படையிலையும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலையும் இந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கிறேன். விருப்பமுள்ள நமது காணொளி நேயர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக நமக்கு காணொளி வாயிலாக நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி இந்த பதிவை நான் கொடுக்குறேன். மற்றபடி லாண்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. தயவு செய்து இங்கே இருப்பவர்களுக்கான பதிவாக நான் இதை கொடுக்க விரும்பவில்லை. என்னுடைய காணொளி நேயர்கள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இதை நான் கொடுத்திருக்கிறேன். மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களை. அதாவது இந்த 2025ல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு 6 ராசிக்காரவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த 6 ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி மேச ராசி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். உங்களுக்கான ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் குறிச்சிக்கோங்க. 4, 6, 1, 9, 7, 5, 461, 975 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த 6 இலக்க எண்களை நீங்கள் பயன்படுத்தி ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை லயனாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். இதில் 0 அப்படிங்கிறது ஒரு இது பொதுவான விஷயம். அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 இலக்க எண்கள் மேசராசிக்காரவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு கேட்டால் 75, 95 அப்படின்னு சொல்லி 4 இலக்க எண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம்.
9575 அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். 461 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். அதாவது 4610 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி 0199 அப்படின்னு சொல்லியும் 4 இலக்க எண்கள் பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 7, 6, 8, 3, 4, 9. 768, 349. இந்த 6 எண்களும் இந்த 2025 ஜனவரி மாசத்துல உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்களை லைனாவும் எழுதிக்கலாம். 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் 0 வரலாம். அதே மாதிரி இந்த எண்களை 4 இலக்க எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு உதாரணத்துக்கு 37, 48 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். 0744 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். 0683 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். 8683 அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அந்த இடத்தில் விளையாடுகின்ற பொழுது உங்கள் யூகத்தின் அடிப்படையில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 6, 3, 9, 5, 4, 1. இந்த 639, 541 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்களில் 0 எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு 0639 அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுதிக்கலாம். 4 இலக்க எண்களாக எழுதுகின்ற பொழுது 9541 அப்படின்னு சொல்லியும் எழுதிக்கலாம். அதே மாதிரி 3954 அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி 1199 அப்படி சொல்லி 4 இலக்க எண்களாகவும் எழுதிக்கலாம். இதுக்கெல்லாம் நிச்சயமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்தாப்புல துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் 2, 4, 6, 8, 3, 1 இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். 246, 831 இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2025 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்களை நீங்கள் லைனாக அப்படியே எழுதிக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல 0 எங்கு வேண்டுமானாலும் வரலாம். 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். ஆக 246, 830 அப்படிங்கிற போது இந்த 0 லாஸ்ட்டில் வரலாம். இடையில எங்கே வேண்டுமானாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு 4 இலக்க எண்கள் நீங்கள் எழுதுகின்ற பொழுது 36, 38 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்கள் எண் தான் அந்த எண். 246, 0 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் அது உங்களுடைய எண் தான். புரியுதுங்களா? அப்போ துலாம் ராசிக்கு இந்த 2, 4, 6, 8, 3, 1 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது 395, 6, 4, 1. 395, 641 இந்த எண்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த 6 இலக்க எண்களை அப்படியே லைனை எழுதிக்கிட்டாலும் சரி, இதை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு 4 இலக்க எண்கள் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 0649 அப்படின்னு எழுதினால் அது உங்களுடைய எண் தான். 0643 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்களுடைய எண்கள் தான். 0644 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்களுடைய எண்கள் தான். 0953 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்களுடைய எண்கள் தான். இப்படியாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு எழுதிக்கிறலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்களுக்கு 8, 4, 3, 6, 7, 5 இந்த 6 எண்களும் உங்களுக்கு 2025 ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த 6 எண்களை நீங்கள்
கண்டினியூவாக எழுதினாலும் எழுதிக்கலாம். அதாவது 843 675னும் எழுதிக்கலாம். பூஜ்ஜியம் அப்படிங்கிறது உங்களுக்கும் பொதுவான ஒன்று. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நம்ம பூஜ்ஜியத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 0865 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய எண்கள் தான். 78 88 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்களுடைய எண்கள் தான். 88 78ன்னு சொல்லி எழுதினாலும் உங்களுடைய எண் தான். 0043 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் அது உங்களுடைய எண் தான். நிச்சயமாக இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த 2025ல் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த 6 ராசிக்காரங்களுக்கு 6 இலக்க எண்கள், இந்த எண்கள் தான் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். இது கிரகத்தினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் தான் இந்த எண்களை நான் கொடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா? விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்களை பயன்படுத்தி ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம ஈடுபட்டுக்கலாம். அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சரியா நண்பர்களே? பொதுவாக லாட்டரி அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது விருப்பத்துக்கு மாறாக செயல்படக்கூடியது அல்ல. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முயற்சி பண்ணா தான் கிடைக்குமே தவிர முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய எண்களாக இருக்கும். விருப்பமுள்ள நண்பர்கள் பயன்படுத்தி பரிசுகளை வெல்லுங்கள் நண்பர்களே. மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.